அதேபோல் இந்த மாதத்தில் இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபானில் நடுப்பகுதியில் இறுதி வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்ற ஒரு ஹதீஸும் வந்துள்ளது. அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு மாறாக எங்களுக்கு உறுதியாக வந்துள்ள ஹதீஸ் சஹீஹ் புகாரிலும் முஸ்லிமிலும் எங்களுடைய ரப்பு ஒவ்வொரு இரவிலும் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வருகிறான். ஒவ்வொரு இரவிலும் அந்த இரவில் 3வது பகுதியில் இறங்கி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், மன் யதுஊனி ஃபஸ்தஜீப லஹ், யார் என்னகிட்ட கேட்டு துஆ செய்கிறார்கள் அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன், யார் என்னிடத்தில் கேட்கிறார்கள் அவர்களுக்கு நான் கொடுத்துக் கொள்வேன், யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று கூறக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரிலும் முஸ்லிமிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்று வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமான ஹதீஸாக இருக்கின்றது. இட்டுக்கட்டப்பட்ட ضعيفான ஹதீஸ்கள், மௌதுஆன ஹதீஸ்கள் எங்களுக்கு தேவையில்லை. எனவே நாங்கள் இந்த மாதத்தில் குறிப்பாக நடுப்பகுதியில் அந்த இரவில் குறிப்பான இபாதத்துகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது பித்அத்தாக இருக்கின்றது. எனவேதான் அல்-இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அந்த இரவில் ஷஅபான் மாதத்தில் நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த இரவில் கியாமுல் லைல் செய்வதற்கு 3 படித்தரங்கள் இருக்கு என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அதிலே முதல் படித்தரம், அந்த இரவில் வளமையாக ஒரு நபர் எவ்வாறு கியாமுல் செய்து வருகிறாரோ அந்த இரவில் வளமையாக செய்து வந்த அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது. இதிலே ஒரு சங்கடமும் இல்லை. ஏனென்றால் அவர் வளமையாக செய்து வரக்கூடிய ஒரு இபாதத்து, அதனை அந்த இரவிலும் நிறைவேற்றுகிறார். போலியான சிந்தனைகள் இல்லாமல், நம்பிக்கை கோட்பாடுகள் இல்லாமல், ضعيفான ஹதீஸை அமுல் செய்யாமல் வளமையாக எதனை செய்து வருகிறாரோ அதனை செய்து வந்து கியாமுல் லைல் செய்துகிறார். அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. 2வது படித்தரம், அவர் ஒரு நபர் இந்த இரவில் மாத்திரம், மற்ற இரவுகளை இல்லாமல் இந்த இரவில் மாத்திரம் குறிப்பாக கியாமுல் லைல் செய்ய முயற்சி செய்வது, இது பித்அத்தான ஒரு அம்சம். அதைவிட ஒரு கேடான ஒரு பித்அத்தான அம்சம், இந்த தொழுகையை, இட்டுக்கட்டப்பட்ட தொழுகையை இந்த இரவில் தொழுவது பித்அத்தான தொழுகை. இந்த வகையில் மேற்கூறப்பட்ட முறையில் அந்த தொழுகையை இந்த இரவில் தொழுவது, இது மிகவும் வழிகேடான ஒரு பித்அத்தாக இருக்கும். எனவே சகோதரர்களே, இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் நாங்கள் அதிகமாக நோன்பை பிடித்துக் கொள்வது.